Hello everyone, let's continue with Vedic Age. Right, this is the last class of Vedic Age. இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா Vedic Ageல இருக்கக்கூடிய types என்னன்னு பார்த்தோம். Then we have discussed about the social life of Vedic Age. Then we have discussed the political life. Then we have discussed economic life of Vedic Age. அதுக்கப்புறம் we have discussed like revenue-லாம் எங்கிருந்து generate ஆகுது, trade and commerce பற்றி பார்த்துருந்தோம். And the last topic here is religion, right? So Vedic Age-ல religion வந்து எப்படி இருந்ததுன்னு பார்க்க போகிறோம். early Vedic Age-லையும் சரி, later Vedic Age-லையும் அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்ன, எந்த மாதிரியான ரிச்சுவல்ஸ்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க, இதுதான் வந்து இந்த கிளாஸில் பார்க்குறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏர்லி வேதிக் ஏஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து ஏர்லி வேதிக் ஏஜ் பற்றி நமக்கு தெரியணும் அப்படின்னா we need to refer this Rig Veda, ரைட்? மீதி இருக்கக்கூடிய 3 வேதாஸ்மே வந்து இட் இஸ் ரிட்டன் இன் திஸ் லேட்டர் வேதிக் ஏஜ். இப்போ ஏர்லி வேதிக் ஏஜில் வந்து அவங்க என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, இட் இஸ் கம்ப்ளீட்லி நேச்சுரல் ஃபோர்ஸஸ், ரைட்? ஸோ உருவ வழிபாடு வந்து கிடையாது. நேச்சுரல் ஃபோர்ஸஸான விண்டு, ரெயின், வாட்டர், தண்டர் இதை தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் வணங்கினாங்க, ரைட்? ஸோ இது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் நேச்சுரலிஸ்டிக் பாலிதீசம், ரைட்? நேச்சுரலிஸ்டிக்ன்றது என்ன அப்படின்னா இயற்கை சார்ந்து, பாலிதீசம்ங்கிறது வந்து மெனி காட்ஸ், ரைட்? ஸோ whenever you are crossing this word மோனோதீசம் அப்படின்னா, மோனோனா வந்து சிங்கிள், ரைட்? ஒன்று தான் வந்து மோனோ, தட் இஸ் மோனோதீசம்னா ஒரே ஒரு காடு. பாலிதீசம்ங்கிறது வந்து நிறைய காட்ஸ், அதாவது நிறைய பவர்ஸை வந்து அவங்க வந்து வணங்குறது தான் we are calling it as பாலிதீசம், ரைட்? ஸோ ஏர்லி வேதிக் ஏஜ் பொறுத்த வரைக்கும் இவங்க நேச்சுரல் ஃபோர்ஸஸ் தான் வந்து ரொம்ப வணங்கினாங்க. என்னென்ன மாதிரியான நேச்சுரல் ஃபோர்ஸஸ் அப்படின்னா விண்டு, ரெயின், வாட்டர் அண்ட் தண்டர், ரைட்? அண்ட் ஆல்சோ இந்த நேச்சுரல் ஃபோர்ஸஸ் இவங்க என்னவா வழிபட்டாங்க அப்படின்னா நிறைய கடவுள்களை அவங்க வந்து பார்த்தாங்க, ரைட்? ஸோ அண்ட் ஆல்சோ யூ நீட் டு மென்ஷன் ஹியர் இந்த டைம் பீரியடில் ஏர்லி வேதிக் ஏஜில் எந்த ஒரு டெம்பிளும் கிடையாது, அதே மாதிரி ஐடல் வர்ஷிப்பும் கிடையாது. ஐடல் வர்ஷிப்புங்கிறது என்ன அப்படின்னா நம்ம சிலை வடிவத்தில் வணங்குறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஐடல் வர்ஷிப்பும் கிடையாது, டெம்பிள்ஸுமே கிடையாது. இவங்க எதை மட்டும் நம்பினாங்க அப்படின்னா தியரி ஆஃப் கர்மா அண்ட் சோல், ரைட்? ஸோ கர்மாங்கிறது என்ன அப்படின்னா லைக் அவங்க செய்யக்கூடிய செயல்கள், அதுதான் வந்து இவங்க பெருசாக நம்பினாங்க, ரைட்? ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர்லி வேதிக் ஏஜ். நவ் வி ஆர் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் லேட்டர் வேதிக் ஏஜ். இந்த டைம் பீரியடில் லேட்டர் வேதிக் ஏஜில் பார்த்தோம் அப்படின்னா ஐடல் வர்ஷிப் வந்து பெரும்பான்மையாக வர ஆரம்பிக்குது. ஐடல் வர்ஷிப்புங்கிறது வந்து சிலை வடிவத்தில் வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த மெட்டீரியல் லைஃப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, அதாவது மெட்டீரியல் லைஃப் இந்த சென்ஸ் பொருள் சார்ந்து நிறைய வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதனால இவங்களுடைய ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் காட் இருக்கு இல்லையா, அதுவுமே என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது, ரைட்? யூ நீட் டு நோ ஹியர் ஏர்லி வேதிக் ஏஜ் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து தே ஆர் மோஸ்ட்லி கொஞ்சம் சிம்பிளிஸ்டிக்கான லைஃப் ஸ்டைலாக இருந்தது. அவங்க வந்து நேச்சுரல் ஃபோர்ஸஸ் தான் வணங்கிட்டு இருந்தாங்க, உருவ வழிபாடு வந்து கிடையாது. லேட்டர் வேதிக் ஏஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே உருவ வழிபாடு வருது. அதே மாதிரி மெட்டீரியல் லைஃப்பில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் எல்லாமே வந்து இவங்களுடைய ஆட்டிடியூட்ஸில், பீப்புளோட ஆட்டிடியூட்லேயுமே என்ன ஆகுது அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப விசிபிளாக பார்க்க முடியுது. அண்ட் ஆல்சோ இப்போ எப்படி சொசைட்டி வந்து வர்ணா சிஸ்டம் பேஸ் பண்ணி 4 டிவிஷனாக இருக்கோ, இதே மாதிரி தான் கடவுள்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்காங்க, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் பூஷன் அப்படிங்கிற ஒரு காடு, லைக் திஸ் காட் இஸ் known to or supposed to look after the cattle, right? ஸோ அங்கே இருக்கக்கூடிய கேட்டில் வந்து கவனிச்சிருக்கிறதுக்காக இருக்கக்கூடிய கடவுளாக பூஷன் அப்படிங்கிற ஒரு காட் வந்து இருந்தாங்க. ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் ஆர் ரிகார்டட் அஸ் தி காட் ஆஃப் சூத்ராஸ், ரைட்? ஐ ஹோப் யூ ரிமெம்பர் த 4-fold வர்ணா சிஸ்டம், ரைட்? பிராமணாஸ், க்ஷத்ரியாஸ், வைஷ்யாஸ் அண்ட் சூத்ராஸ். இதில் சூத்ராஸோட காடாக பூஷன் வந்து ரிகார்ட் பண்ணப்பட்டாங்க. ஐ மீன் பூஷன் இஸ் ரிகார்டட் அஸ் தி காட் ஆஃப் சூத்ராஸ், ரைட்? ஓகே, now let's get into next points. அப்போ ஏர்லி வேதிக் ஏஜில் இருக்கக்கூடிய வேதிக் காட்ஸ்லாம் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா that is important ரிக் வேதிக் காட்ஸ். ஃபர்ஸ்ட் இஸ் இந்திரா and next is Agni. Agni is nothing but fire, Indra for thunder and Prithvi for earth and Vayu for wind, Varuna for rain, right? இது எல்லாமே இவங்க எல்லாருமே வந்து ரிக் வேதிக் காட்ஸ், கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ரிக் வேதிக் காட்ஸ். இது லேட்டர் வேதிக் ஏஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஏர்லி வேதிக் பீரியடில் இருக்கக்கூடிய காட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் அக்னி, இந்திரா, அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே வந்து கம்மியாக ஆரம்பிக்குது. இன்ஸ்டெட் புது காட்ஸ் வந்து நமக்கு லேட்டர் வேதிக் ஏஜில் எமர்ஜ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆர் பிரஜாபதி, விஷ்ணு, ருத்ரா, ரைட்? ஸோ பிரஜாபதிங்கிறது வந்து கிரியேட்டர், விஷ்ணுங்கிறது வந்து ப்ரிசர்வர் ஆர் ப்ரொடக்டர், ருத்ராங்கிறது வந்து டிஸ்ட்ராயர், ரைட்? ஸோ ஏர்லி வேதிக் ஏஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை தாண்டி, அதாவது இந்திரா, அக்னி, பிருத்வி, வாயு, வருணா இதெல்லாம் போக நமக்கு வந்து சில ஃபீமேல் காட்ஸ் வந்து இருந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதித்தி, உஷாஸ், சாவித்ரி அண்ட் சரஸ்வதி, ரைட்? ஸோ தீஸ் ஆர் தி ஃபீமேல் deities in early Vedic age.
நெக்ஸ்ட் இஸ் தட் இப்போ வந்து கடவுள் பற்றி பார்த்தாச்சு. இவங்க எப்படி வந்து வணங்கினாங்க, மோட் ஆஃப் வர்ஷிப் எப்படி இருந்தது நம்ம இப்போ பார்க்குறோம். திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இயர்லி வேதிக் ஏஜ். ஸோ இதை பற்றி நமக்கு எல்லா டீட்டெயிலும் எங்கே கிடச்சிருக்கும் அப்படின்னா ரிக்வேதாவில் தான் நமக்கு வந்து எழுதியிருப்பாங்க. ரைட்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா மோட் ஆஃப் வர்ஷிப்பில் ப்ரேயர்ஸ் அண்ட் சாண்டிங் ஹிம்ஸ். ரைட்டு. ஸோ ப்ரேயர் பண்ணுறதும் சரி, மந்திரங்கள் சொல்கிறதும் சரி, அந்த ஹிம்ஸ் இருக்கு இல்லையா, அதை சாண்ட் பண்ணுறதும் இருக்கு இல்லையா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமா கருதப்பட்டது டியூரிங் திஸ் இயர்லி வேதிக் ஏஜ். அண்ட் ஆல்சோ இவங்க வந்து எப்படி வணங்குறாங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் ஏரில் யாகங்கள் நடத்தி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வணங்குறாங்க. பட் ஆனால் ப்ரிடாமினண்ட்டாக இது தான் ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னா ப்ரேயர் பண்ணுறதும் ஹிம்ஸ் வந்து சாண்ட் பண்ணுறது தான் வந்து பெருசாக வந்து கன்சிடர் பண்ணாங்க. ஓகே, செகண்ட் பாயிண்ட் இஸ் எலாபரேட் ரிச்சுவல்ஸ். விச் மீன்ஸ் இப்போ வந்து இவங்க வர்ஷிப் பண்ணும்போது, அதாவது கடவுளை வணங்கும் போது நிறைய ரிச்சுவல்ஸை என்ன பண்ணாங்க அப்படின்னா இங்கே செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. தேர்ட் ஒன் இஸ் சாக்ரிஃபைசஸ். ரைட். ஸோ சாக்ரிஃபைஸ் பொறுத்த வரைக்கும் வேதிக் டெக்ஸ்ட்டில் மீட் ஈட்டிங் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சாக்ரிஃபைஷியல் கில்லிங், பலி கொடுக்குறதுன்னு இருக்கு இல்லையா, அனிமல்ஸை கொடுக்குறது, அதில் வந்து கவு தவிர இது எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் ஃபுட் ஆஃபரிங்ஸ். வித் ரெஸ்பெக்ட் டு கிரெயின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கீ, கிரெயின், மில்க் இது எல்லாமே வந்து ஆஃபரிங்காக கொடுத்தாங்க கடவுளுக்கு. ரைட்டு. ஸோ இது எல்லாமே வந்து இந்த வர்ஷிப் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து இட் இஸ் டன் டு காட்ஸ். ரைட். இது வந்து எதுக்காக அப்படின்னா லைக் இட் இஸ் ஜஸ்ட் டு ஷோ தேர் ரிவரன்ஸ். ரைட். ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மோட் ஆஃப் வர்ஷிப் இன் இயர்லி வேதிக் ஏஜ். திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லேட்டர் வேதிக் ஏஜ். லேட்டர் வேதிக் ஏஜில் என்ன ஆகும் அப்படின்னா பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து ஏற்படும் வித் ரெஸ்பெக்ட் டு மோட் ஆஃப் வர்ஷிப். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரேயரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிக்ளைன் ஆக ஆரம்பிக்குது. பட் அந்த ரிச்சுவல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வழிபடும் போது பண்ணக்கூடிய சாக்ரிஃபைஸஸும் சரி, அதோடைய ரிச்சுவல்ஸும் என்ன ஆகுது அப்படின்னா பெரும்பான்மையாக எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க டியூரிங் திஸ் லேட்டர் வேதிக் ஏஜ். இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நிறைய யாகங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஸ்கேலில் என்ன பண்ணுறாங்க, அதாவது லார்ஜ் நம்பர் ஆஃப் animals were killed during this sacrifice, right? And food offerings எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இயர்லி வேதிக் ஏஜில் பார்த்த மாதிரி கீ, கிரெயின், மில்க் இது போக குக் பண்ண ஃபுட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுட் ஆஃபரிங்ஸாக வந்து கடவுளுக்கு கொடுக்குறாங்க. திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லேட்டர் வேதிக் ஏஜ். நவ் இப்போ மோட் ஆஃப் வர்ஷிப்லேருந்து நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ப்ரீஸ்ட்ஹுட், அதாவது பிராமணாஸ் இருக்காங்க இல்லையா, லைக் த கிளாஸ் வர்ணா சிஸ்டமில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பிராமணாஸ், அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா அதிகரிக்க ஆரம்பிக்குது டியூரிங் திஸ் லேட்டர் வேதிக் ஏஜ். பிகாஸ் இந்த சாக்ரிஃபைஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதுக்கான ரிச்சுவல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதனால இந்த ப்ரீஸ்ட்ஹுட்ங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கிளாஸாக சொசைட்டியில் உருவெடுக்கிறாங்க. ப்ளஸ் இந்த ப்ரீஸ்ட்ஹுட் வந்து இட் பிகேம் அ ஹெரிடெட்ரி ப்ரொஃபஷன். விச் மீன்ஸ் இப்போ ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு ப்ரீஸ்ட்டு, நெக்ஸ்ட் ப்ரீஸ்ட் யார் வருவாங்க அப்படின்னா இவங்களுடைய சன், அதுக்கடுத்து இவங்களுடைய கிராண்ட்சன். இந்த மாதிரி இது ஒரு ஹெரிடிட்டரி ப்ரொஃபஷனாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ரைட்டு. அண்ட் ஆல்சோ இப்போ இந்த ப்ரீஸ்ட்ஹுட் இம்பார்ட்டண்ட்டாக வர்றதுக்கு, இந்த கிளாஸ் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா யாகங்கள் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக பண்ண ஆரம்பிக்கிறது. ரைட்டு. ஸோ இந்த யாகங்கள் எதற்காக நடத்தப்பட்டது அப்படின்னா there is a two reason. ரைட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிராமணாஸுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல. லெட்ஸ் see that. இப்போ யாகங்கள் நடத்துறது அப்படின்னா என்ன மாதிரியான யாகங்கள் நம்ம பார்த்துருக்கோம், அஸ்வமேத யாகம், வஜபேய யாகம், ராஜசூய யாகம்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது இவங்களுக்கு நிறைய வெல்த் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து சேருது. ஃபார் ஹூம் தீஸ் ப்ரீஸ்ட். ரைட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் தானங்கள், அதாவது கிஃப்டாகவும் தக்ஷினாஸாகவும் இவங்களுக்கு நிறைய வந்து பிராமணாஸ்க்கு அவங்களுக்கு நிறைய வெல்த் வந்து கொஞ்சம் அக்குமுலேட் ஆகுது. ஸோ தே ஆர் கண்டினியூயிங் திஸ் யஜ்னாஸ். நெக்ஸ்ட் இஸ் க்ஷத்ரியாஸ் பெர்ஸ்பெக்டிவ். ரைட். இப்போ வந்து கிங்கோடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் ரெண்டு ரீசன் இருக்குது. ஒன்று வந்து இப்போது சடனாக வந்து நான் தான் ராஜா, உங்களை வந்து நான் தான் வந்து ரூல் பண்ண போகிறேன் அப்படி யாரும் சொல்லிட முடியாது இல்லையா. there was a necessity for a ritual. அதுதான் வந்து இந்த யக்னாஸ் வந்து நடக்கிறது. ரைட்டு. ஸோ இந்த மாதிரி யக்னாஸ் நடத்துறதுக்கு ப்ரீஸ்டோடைய சப்போர்ட் வந்து க்ஷத்ரியாஸ்க்கு தேவைப்படுது. பிகாஸ் they are the one who are conducting these sacrifice rituals. ரைட்டு. நவ் ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா இப்போ அந்த மக்கள் மேலே இவங்களுடைய ஆட்சியை செலுத்துறதுக்கு, இவங்களுடைய அத்தாரிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ரிச்சுவல் தேவைப்படுது. அதனால தே ஆர் கண்டினியூயிங் திஸ் யக்னாஸ். செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா லைக் இந்த யக்னாஸ் நடத்தும்போது இந்த மாதிரி அஸ்வமேத யாகா, அதுக்கப்புறம் வஜ்பேய யாகா, ராஜசூய யாகா இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது நடத்தும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆல் ஓவர் அவங்க கிங்டம் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பீப்புளும் இன்வைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இட் இஸ் லைக் அவங்களுடைய டெரிட்டோரியல் ஆஸ்பெக்டை திருப்பி ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி, திருப்பி வந்து மக்கள்கிட்டே கொண்டு போய் சேர்க்குற மாதிரி, இவ்வளோ தூரத்துக்கு வந்து இட் இஸ் கம்மிங் அண்டர் மை கிங்டம்ங்கிறத சொல்கிறதுக்காக நடத்தக்கூடியதான் அந்த யாகங்கள் வந்து கருதப்படுது. ரைட்டு. அண்ட் ஆல்சோ இந்த லேட்டர் வேதிக் ஏஜ் வந்து நெருங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ப்ரீஸ்ட்ஹுட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுக்கு, அவங்களுடைய இந்த டாமினேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுக்கு எதிர்த்து சில கல்ட்டு, சில குரூப்ஸ் வந்து எவால்வ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. லெட்ஸ் see who are they.
Okay, why at the end of Vedic period there was a strong reaction against priestly domination? என்னெல்லாம் ரீசன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரேயருடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கம்மியாகுது, சாக்ரிஃபைசஸ் நிறைய பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ரிச்சுவல்ஸ் இருக்குது. அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, இட் இஸ் குவைட் எலாபரேட் அண்ட் எல்லாராலையும் இந்த ரிச்சுவல் பண்ணிட முடியாது. இட் இஸ் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஆல்சோ இட் இஸ் எக்ஸ்பென்சிவ், ரைட்? ஸோ இப்போ வந்து இதனால பயனடைகிறவங்க இது யாராலலாம் பண்ண முடியும்னு பார்த்தா கொஞ்சம் லிமிட்டட் பீப்புள் தான் இருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து தே ஃபேஸிங் சம் கைண்ட் ஆஃப் ஒமிஷன் ஹியர், ரைட்? இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கும்போது எப்பெல்லாம் சொசைட்டி சேஞ்ச் ஆகுதோ, சோஷியல் சேஞ்சஸ் ஏற்படுதோ, அப்போ புது புது ஐடியாஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அப்படி வந்திருக்கக்கூடிய ஐடியாஸ் தான் இந்த டைம் பீரியடில் புத்திசம் அண்ட் ஜெயினிசம். ஸோ இந்த ரெண்டு ரிலீஜியனும் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு புது ஹோப் வந்து மக்கள் மத்தியில் வர ஆரம்பிக்குது, ரைட்? எப்படி அப்படின்னா, இப்போ சால்வேஷன் அடைகிறதுக்கு, அதாவது அட்மோஸ்ட் டிவைனிட்டி என்ன வேணும் அப்படின்னா மோட்சம் வேணும் அப்படிங்கிறது தான், ரைட்? அந்த சால்வேஷன் வரதுக்கு இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ரிச்சுவல்லாம் தேவையில்லை. நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாகவே நம்ம அந்த சால்வேஷன் பார்த்து போய் நம்ம சென்றடையலாம்னு சொல்லி பேசினது தான் புத்திசமும் ஜெயினிசமும், ரைட்? அண்ட் ஆல்சோ உபனிஷத்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டைம் பீரியடில் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத ரிச்சுவல்ஸ்லேருந்து கொஞ்சம் மூவ் ஆகி லைக் knowledge is more than enough for peace and salvation அவங்க வந்து இன்சிஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க during this time period, right? And also you need to note here, இந்த priest இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே they are acting as an intermediary between God and people. இதுக்கு முன்னாடி வரைக்கும் people had some faith regarding this their divinity or religion, whatever. For example, early Vedic எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைக் they will be worshipping this thunder, they will be worshipping the wind. அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் அதுவாக இருந்தது இன்பில்டா. பட் இந்த லேட்டர் வேதிக் ஏஜ் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி டிவைனிட்டி அவங்களுக்கு அட்டைன் பண்ணணும்னா கூட, அவங்க காடை போய் அவங்க ஏதாவது செய்யணும்னா கூட ப்ரீஸ்ட் நீட் டு பி தேர் அஸ் அன் இன்டர்மீடியரி, ரைட்? ஸோ இதனால தான் வந்து there is a strong reaction against this priestly domination. Now, with respect to early Vedic age எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப பாப்புலரான காட் வந்து இந்திரா, ரைட்? ஸோ இந்திரா வந்து இஸ் லார்ட் ஆஃப் வார், ரைட்? ரிக்வேதால there will be 250 hymns. இது ஃபுல்லுமே வந்து இட் வில் பி ஸ்பீக்கிங் அபவுட் இந்திரா, ரைட்? இவருக்கு வெவ்வேறு பேர்களால் நமக்கு ரிக்வேதால மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஜிதேந்திரா அண்ட் புரந்தர், ரைட்? ஸோ ஜிதேந்திராங்கிறது வந்து காட் ஆஃப் விக்ட்ரி, புரந்தருங்கிறது வந்து ஹி இஸ் த டெஸ்ட்ராயர் ஆஃப் ஃபோர்ட், அதாவது வார்னால, லார்ட் ஆஃப் வார்ங்கிறதுனால, ரைட்? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் காட் யாரு அப்படின்னா அக்னி, ரைட்? ஸோ அக்னி இஸ் கன்சிடர்ட் அஸ் த இன்டர்மீடியரி பிட்வீன் திஸ் காட் அண்ட் பீப்புள், ரைட்? ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அக்னி. நெக்ஸ்ட் யார் அப்படின்னா வர்ணா, ரைட்? ஸோ வர்ணாங்கிறது யார் அப்படின்னா லைக் எத்திக்கலாக பார்க்கும்போது ஹீ இஸ் த ஒன் ஹூ இஸ் ஹையஸ்ட் அட் த ரிக்வேதிக் காட்ஸ், ரைட்? ஸோ வந்து ஹீ இஸ் த காட் ஆஃப் வாட்டர் ஆர் ரெயின், ரைட்? நெக்ஸ்ட் இஸ் இப்போ வந்து சில மேல் டைட்டிஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம் ரிலீஜியன்ஸ் ஓரியன்டாக. நமக்கு ரிக்வேதா வேதிக் ஏஜில் இருந்திருக்கக்கூடிய மேல் டைட்டிஸ் யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இஸ் யமா. யமா இஸ் லார்ட் ஆஃப் டெத். நெக்ஸ்ட் இஸ் ருத்ரா. ருத்ராங்கிறது வந்து நம்ம புரோட்டோசிவாவை தான் ருத்ரான்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இஸ் பூஷன், ஹி இஸ் த காட் ஆஃப் ஜங்கிள். And also he is the protector and the multiplier of cattle, right? So cattle rearing is a predominant business இல்லையா? Next is Surya. You know this. Suryangiradhu வந்து he is the one who drives away the darkness and he will be spreading light. Next is Marutas or Marutas. இவங்க யாரு அப்படின்னா லைக் ருத்ராவுடைய சன், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் இஸ் அஸ்வின். அஸ்வின்கிறது வந்து இப்போ வந்து நோயிலிருந்து காக்கிறவங்க, தட் இஸ் ஃபிசிஷியன் காட், ரைட்? ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி மேல் டைட்டிஸ் டியூரிங் த வேதிக் ஏஜ். நெக்ஸ்ட் ஆர் ஃபீமேல் டைட்டிஸ் ஆஃப் தீஸ் டைம் பீரியட், தட் இஸ் வேதிக் ஏஜில். ஃபர்ஸ்ட் இஸ் சாவித்ரி அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அதித்தி. அதுக்கப்புறம் பிருத்வி. பிருத்வி இஸ் த காடஸ் ஆஃப் எர்த். நெக்ஸ்ட் இஸ் உஷா, ஷீ இஸ் த காடஸ் ஆஃப் டான் அண்ட் அப்சராஸ். Next is Aranyani, right? They are the goddess of forest, right? So Aranyani is the goddess of forest. These are some of the female deities. Next is, this is quite important, right? Take a note of it. சில கான்செப்ட்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து எந்த வேதாவில் சொல்லப்பட்டதுங்கிறது நமக்கு தெரியணும், ரைட்? It has been asked in your prelims and also you can mention these in your mains answer. If it is suits there அப்படின்னா you can write this. கோத்ரா இருக்கு இல்லையா, கோத்ரா பற்றி எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதர்வ வேதாவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் இந்த புருஷ சுக்தாஹிம், ரைட்? இந்த 4-fold டிவிஷன் ஆஃப் சொசைட்டி பார்த்தோம் இல்லையா, வர்ணாசிரமா, ஐ மீன் திஸ் திங், பிராமணா, சத்ரியா, வைஷ்யா, சூத்ரா, இதை பற்றி கொடுத்தது வந்து ரிக்வேதாவில் 10th மண்டலாவில் கொடுத்துருப்பாங்க, ரைட்? அண்ட் ஃபர்ஸ்ட் 3 ஆசிரமாஸ் இருக்கு இல்லையா, பிரம்மச்சாரியா, கிரகஸ்தா, வனப்பிரஸ்தா. அதாவது ஒரு மேனோட லைஃப் வந்து 100 years. இதில் ஃபர்ஸ்ட் 25 இஸ் பிரம்மச்சாரியா, செகண்ட் 25 இஸ் கிரகஸ்தா அண்ட் நெக்ஸ்ட் 25 இஸ் வனப்பிரஸ்தா. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 25 வந்து சன்யாசா, ரைட்?
ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 ஆசிரமாஸ் பற்றி எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜபல உபனிஷத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் சம்சாரா, தட் இஸ் டிரான்ஸ்மைக்ரேஷன் ஆஃப் சோல். இதை பற்றி எதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரஹத்ரண்ய உபனிஷத், ரைட். நெக்ஸ்ட் இஸ் சபா சமிதி பார்த்தோம் இல்லையா, தீஸ் ஆர் தி ட்வின் டாட்டர்ஸ் ஆஃப் பிரஜபதி. இது வந்து இட் இஸ் மென்ஷன்ட் இன் திஸ் அதர்வ வேதா. நெக்ஸ்ட் இஸ் சத்யமேவ் ஜெயதி, ரைட். ஸோ இது எதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மண்டுக்கிய உபனிஷத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் த்ரிமூர்த்தி பற்றி கொடுத்துருக்காங்க, தட் இஸ் இன் மைத்ராயினி உபனிஷத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் யூனிவர்ஸ் எப்படி ஆரிஜின் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி ரிக்வேதால 10th மண்டலால வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நச்சிகேதாக்கும் யமாக்கும் இடையில நடக்கக்கூடிய டைலாக் வந்து இட் இஸ் மென்ஷன்ட் இன் திஸ் கதோ உபனிஷத் தான் அது, ரைட். ஸோ இதை பற்றி வந்து இந்த மாதிரியான சோர்சஸ்லேருந்து இந்த மாதிரியான கான்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ரைட். ஹேவ் அ நோட் ஆன் திஸ். அண்ட் நவ் we are going to, this is the last topic in Vedic age. In this we will be discussing about இந்தியா பற்றி எங்கெங்கெல்லாம் ரெஃபரன்ஸ் இருக்குது வேதிக் டெக்ஸ்ட்லங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சப்த சிந்து, ரைட். ஸோ சிந்து இருக்கு இல்லையா, ரிவர் இண்டஸ், அதோடைய 7 rivers இருக்கும் இல்லையா, ட்ரிபியூட்ரிஸ், இதை பற்றி பேசுகிறது தான் வந்து சப்த சிந்து. ஸோ ரிக்வேதால வந்து சப்த சிந்து பற்றி சொல்லியிருக்காங்க. சப்த சிந்துல தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆரியன்ஸ் வந்து அவங்க அங்கே தான் வாழ்ந்துருக்காங்க, ரைட். ஸோ இந்த 7 riversலாம் என்னன்னு பார்க்கும்போது ரிவர் இண்டஸ், ரிவர் ஜீலம், செனாப், ராவி, பியாஸ், சட்லஜ் அண்ட் சரஸ்வதி, ரைட். இப்போ ரிக்வேதால எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் ரொம்ப அதிகமாக மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ரிவர் என்ன அப்படின்னா தட் இஸ் இண்டஸ், ரைட். அண்ட் ரொம்ப ஹை ரெஸ்பெக்டட் பிளேஸில் பேசப்பட்டிருக்க ரிவர் வந்து தட் இஸ் சரஸ்வதி, ரைட். திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரிக்வேதா. த செகண்ட் டேர்ம் இஸ் ஹிந்துஸ்தான், ரைட். ஹிந்துஸ்தானுங்கிறது வந்து இட் இஸ் நோன் அஸ் லேண்ட் ஆஃப் பீப்புள். இந்த ரிவர் சிந்து இருக்கு இல்லையா, இதுக்கு ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய பீப்புள் தான் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் லைக் ஹிந்துஸ்தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஹிந்துஸ்ங்கிற வேர்டு வந்து இட் இஸ் காயின்டு பை பெர்ஷியன், ரைட். பிகாஸ் அவங்க இந்த சிந்துங்கிற வேர்டை வந்து they will be pronouncing as ஹிந்து, அதனால தான் வந்து இந்த ஹிந்துஸ்தான்கிற டேர்ம் வந்து எவால்வ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் இஸ் இந்தியா. இந்தியாங்கிறது வந்து இட் இஸ் யூஸ்டு பை கிரீக், ரைட். ஸோ தட் இஸ் ஹிந்து ஆர் இந்து, இட் இஸ் யூஸ்டு பை த கிரீக். ஸோ இண்டஸ் ரிவர் தாண்டி இருக்கக்கூடிய பீப்புளை வந்து இவங்க என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா இந்துஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, ரைட். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் மெகஸ்தனீஸோட இண்டிகாங்கிற ஒர்க் இருக்கு இல்லையா, இது வந்து இட் இஸ் கேம் ஃப்ரம் திஸ் வேர்ட் இந்தியா, ரைட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஜம்புத்வீபா, ரைட், விச் மீன்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் இந்தியன் பிளாக்பெரி சான்ஸ்கிரிட்ல. அண்ட் இங்கே தான் வந்து அந்த ட்ரீ வந்து வளரும், ரைட். ஸோ ஏன்ஷியன் டைமில் இந்த வேர்டு ஜம்புத்வீபா இட் இஸ் ஆல்சோ மென்ஷனிங் இந்தியன்ஸ், ரைட். அண்ட் ரெஃபர் இந்தியா பை இந்தியன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் பாரத் வர்ஷா, ரைட். ஸோ பாரத் வர்ஷாங்கிறது என்ன அப்படின்னா லைக் பாரத் ட்ரைபை வந்து மீன் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய வேர்ட் தான் வந்து பாரத் வர்ஷா, ரைட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த ரிக்வேதிக் ட்ரைப்ஸ். அண்ட் தசரஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது, தட் இஸ் வேதிக் ட்ரைப்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 10 kings உடைய பேட்டில் பற்றி பேசுகிறது தான் இந்த தசரஞ்சனா வார், ரைட். அண்ட் தீஸ் ஆர் தி திங்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு Vedic age. We have completed Vedic age as of now, and post this we'll be discussing the next topic, right? Thank you.